ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். குழந்தைங்களோட காலேஜ் எஜுகேஷனுக்கு 19 lakhs ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி எல்ஐசியோட ஜீவன் லக்ஷா பிளான் மந்த்லி 5,000 rupees பே பண்ணிவிட்டு குழந்தை காலேஜ் ஏஜ் வரும்போது 19 lakhs ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி பிளான். இந்த பிளானில் எவ்வளோ பணம் கட்டுறோம், எப்பப்போ பணம் கட்டுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. 30 வயசில் ஆரம்பிக்கிறார். 30 வயசில் பாலிசி ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ நாளுக்கு பணம் கட்டுறார் அப்படின்னா, அவர் 16 வருஷத்துக்கு பணம் கட்டுறார். அதாவது அவரோட 46வது வயசு வரைக்கும் பணம் கட்டுறாரு. அவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது குழந்தையோட காலேஜ் எஜுகேஷனுக்கு 19 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இப்போ பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா 16 வருஷத்துக்கு இவர் பணம் கட்டுறது அப்படின்னா, குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இவர் எல்ஐசியில் பணம் கட்டுவார். இவருக்கு ரிட்டர்ன்ஸ் குழந்தையோட 19வது வயசில் 19 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. எவ்வளோ பணம் கட்டுறாருன்னா, மந்த்லி 5,000 rupees அளவுக்கு பணம் கட்டுறாரு எல்ஐசியில். மந்த்லி 5,000 பே பண்ணிகிட்டே வர்றாரு. இதை மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரியும் கட்டலாம். 16 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. குழந்தை 10th படிக்கிற வரைக்கும் பணம் கட்டுறாரு. குழந்தை காலேஜ் படிக்கும்போது 19 lakhs ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. ஓகே, 5,000 rupees பெர் மந்த்து. 5,000 rupees பெர் மந்த்து இவர் 16 வருஷத்துக்கு பே பண்ணுறாரு இல்லைங்களா? 16 வருஷத்துக்கு 5,000 rupees பெர் மந்த் பே பண்ணுறாரு. ஒரு 9,60,000 பே பண்ணுவார். கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா எல்ஐசியில் இவர் பே பண்ணுறாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 19 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. காலேஜ் டைமில், குழந்தையோட காலேஜ் டைமில் 19 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 10 லட்ச ரூபா இவர் பே பண்ணுறாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 19 லட்ச ரூபா. டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. சார், பிறந்த குழந்தையா இருந்தால் 10th படிக்கிற வரைக்கும் பணம் கட்டுறாங்க, காலேஜ் படிக்கும்போது ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாங்க 19வது வருஷத்தில். சார், இப்போ குழந்தைக்கு 3 வயசு ஆகுது, இல்லை 4 வயசு ஆகுது, இல்லை 5 வயசு ஆகுது, அப்போது 19 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி, மெச்சூரிட்டி வாங்கிக்கிற மாதிரி இந்த பிளானை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளானில் மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 13 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாளில் மெச்சூரிட்டி வாங்கிக்கிற மாதிரி வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ பிறந்த குழந்தையாக இருந்தால் குழந்தை காலேஜ் போகிறதுக்கு 19 வயசில் எடுக்கும்போது 19 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு. 16 வருஷம் பணம் கட்டுறாரு. இதுவே ஒரு 3 வயசு குழந்தையாக இருந்ததுன்னா இன்னொரு 15 இல்லை 16 வருஷத்துலேயே ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இந்த பாலிசி எடுத்துக்கிறாரு. அதுக்கு ஒரு 3 வருஷம் கம்மியாக பணம் கட்டினா போதும். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாளைக்கு பணம் கட்டுறோம், எவ்வளோ பணம் கட்டுறோம், எப்போ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டும் மாறும். ஸோ குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆயிடுச்சு, 6 வயசு ஆயிடுச்சு, இப்போ இந்த பாலிசி எடுக்கலாமா? நான் எடுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக பணம் கட்டணும் அப்படின்னா நமக்கு இதே அளவு ரிட்டர்ன்ஸ் 19 லட்ச ரூபா அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ ஒருத்தர் இந்த பாலிசி எடுக்கிறாரு. இவர் குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி 16 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. குழந்தையோட 19வது வயசில் 19 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் எதிர்பாராத விதமாக இந்த ஃபாதர் இல்லாமல் போயிடுறார் அப்படின்னா, இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்ட தேவையில்லைங்க. எந்த பணமும் கட்டாமையே கடைசியில் இந்த 19 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருது. அது இல்லாமல் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸுக்காக எல்ஐசி ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கொடுத்துட்டே இருப்பாங்க பாலிசி முடிகிற வரைக்கும். இது இந்த அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்னால இந்த பேரண்ட் இல்லாமல் போயிட்டார்னா, இது ஆக்சிடென்டல் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, நார்மல் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, ஆக்சிடென்டல் ரிஸ்க்காக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 லட்ச ரூபா உடனடியாக அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் 1 லட்சம் வருஷம் கொடுத்துட்டே வருவாங்க. அது இல்லாமல் இந்த 19 லட்ச ரூபா மெச்சூரிட்டியும் குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. இல்லை நார்மல் ரிஸ்க்கு, உடம்பு சரியில்லாமல் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த வருஷம் 1 லட்சம் எல்ஐசிலேருந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அது இல்லாமல் 19 லட்ச ரூபாயும் கொடுப்பாங்க இந்த எல்ஐசிக்கு. அதுக்கப்புறம் எந்த பணமும் கட்ட தேவையில்லை. ஓகே, இப்போது ஆக்சிடென்ட்டு டிசேபிலிட்டி ஆகுது. ஆக்சிடென்ட்னால பேரண்ட் டிசேபிலிட்டி ஆகிறார், ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஆகிறார் அப்படின்னா இந்த பாலிசிக்கு மேற்கொண்டு எந்த பணமும் கட்ட தேவையில்லை. அது இல்லாமல் இந்த பேரண்ட்டுக்கு எல்ஐசி ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் 10 வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி பெனிஃபிட்டும் உண்டு. இந்த பாலிசியிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 19 லட்சமாக இருந்தாலும் சரி, 25 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்தாலும் இதிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 100% டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டியும் இந்த பிளானில் உண்டு. ஸோ ஜீவன் லக்ஷா பிளான் ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன்.
30 வயசு இருக்கிற ஒரு ஃபாதர் பிறந்த குழந்தைக்காக இந்த பாலிசி எடுத்தாருன்னா குழந்தையோட காலேஜ் ஏஜில் 19 lakhs ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. இதுக்கு எவ்வளோ பே பண்ணுறாரு? மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா அளவு பே பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா அளவு எல்ஐசியில் பே பண்ணுறாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 19 lakhs கிடைக்குது குழந்தையோட காலேஜ் ஃபண்டுக்கு. எவ்வளோ நாள் பணம் கட்டுறாருன்னா 16 வருஷம் பணம் கட்டுறாரு. அதாவது பிறந்த குழந்தையா இருந்தால் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பணம் கட்டுறாரு. காலேஜ் போகும்போது ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. ஓகே, இந்த அமௌண்ட்டை வேரியும் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு இதோட கம்மியாக கட்டினோம்னா நமக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரும். இதோட அதிகமாக கட்டினோம்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸையும் வேரி பண்ணிக்கலாம். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேரி பண்ணும்போது அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. சாவரின் கேரண்டி உண்டு. ஜீவன் லக்ஷ்யா ஃபார் எஜுகேஷன் ஃபண்ட். Create a guaranteed education fund of 19 lakhs rupees from LIC for your child by just paying 5000 rupees per month for 16 years. LICல இந்த பிளான் எடுக்கணும்னாலும் சரி இல்லை வேறு எந்த பிளான் எடுக்கணும்னாலும் சரி என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ராஜா, LIC.